السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 141 தடவைகள் நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நினைக்காத புறத்திலிருந்து அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யகீனோடு ஹலாஸோடு துஆக்களை ஓத வேண்டும். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவை துஆக்களை ஓதிவிட்டு நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை என்று கூடுவதை விட தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய துஆ இந்த விதத்தில் அல்லாஹ்விடம் கபூலாகும் என்பதனை ஹதீஸினூடாக நமக்கு நபி அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். ஒரு மனிதன் துஆ கேட்ட உடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதே போன்று அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாக்கின்றான். அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவினுடைய பலனை அந்த மனிதன் அடைந்து கொள்வான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்போம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. இந்த துஆவை நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 141 தடவைகள் ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். என்ன துஆ? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 141 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான்.